அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரராஜ் பேசுகிறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன் மலை வந்து பார்த்திங்கன்னா கொண்டரங்கி மலைன்னு சொல்லி ஒரு மலைக்கு வந்து போயிருந்தோம். நான் வந்து எப்போவுமே வெள்ளியங்கிரி மலை வந்து போகிறது உண்டு. எப்போவுமே ரெகுலராக அது போயிட்டுருக்கேன். திருவண்ணாமலை அந்த மாதிரி சிவன் ஸ்தலங்கள் வந்து நான் நிறைய போகிறது உண்டு. வெள்ளியங்கிரி மலையும் ரெகுலராக போகிறது உண்டு. கொண்டரங்கி மலைன்னு சொல்லி ஒட்டச்சத்திரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டரங்கி மலைன்னு இருக்குது. ஒரு மலையே வந்து பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பாறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு போகக்கூடிய ஒரு மலை. ஒரு 3500 அடி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இருக்கிற இடம். மேலே மலை உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குது. சுயம்புவா வந்தது. அதே மாதிரி அது ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான இடமா இருக்கும். ஆன்மீக பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே அது போயிட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாக இருக்காங்க. மேலே போயிட்டு வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று அங்கே அடிக்கிற அந்த காற்றை சுவாசித்து வந்தாவே உடல்நிலையே சரியாயிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிற இடம். அங்கே சிவனை வந்து நம்ம நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த இடம். அந்த கோயில் வந்து அவ்வளோ அற்புதமான இடமா இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து என்னுடைய பழைய நண்பர்கள் 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதை தான் வந்து இந்த தடவை வந்து வீடியோவாக நான் போட்டுடுறேன். அந்த கொண்டரங்கி மலையில் எப்படி நம்ம அந்த மலை எப்படி இருக்குது, மேலே போகிற இடம், கீழே இறங்குற இடம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டிய இடம். நல்லா மலைப்பயணம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. அட்வென்ச்சர் மாதிரி தான். அங்கே போய் மேலே தரிசனம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். 3500 அடிக்கு மேலே போய் நம்ம சிவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது அது வந்து ஒரு பாக்கியம்தான். வெள்ளியங்கிரி மலை போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நான் பல மலைகள் போயிருக்கேன். அதனால் இந்த கொண்டரங்கி மலை எனக்கு இப்போ இதாக தெரியல. ஆனாலும் அந்த பயணம் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஆன்மீக பயணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குடும்பத்தோடு போகக்கூடிய இடமா தான் இருக்குது. இந்த குழந்தைங்க அப்படிங்கிற இடம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே விடுறதில்ல. காலையில் மட்டும்தான் அது பூஜையும் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி வரைக்கும் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம காலையில் போனாலும் பூஜை இருக்குது. ஈவினிங் தான் வந்து இல்லை. ஒரு 4 மணிக்கு மேலே விடவும் மாட்டாங்க. மேலே தண்ணியோ உணவோ எதுவுமே கிடையாது. போகிறப்ப தண்ணி கொண்டு போய்க்கணும். நல்லா ஹில்ஸ் ரொம்ப ஹைட்டில் ஏறுற மாதிரி இருக்கும். பார்த்து கவனம் போகணும். நாங்கள் போயிட்டு வந்தால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் போட்டு விட்ருக்குறேன். அந்த பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர். கொண்டரங்கி மலையினுடைய அடிவாரம் இதுதான். இங்கே வந்திருக்கோம் பாருங்கள். என் கூட 2 நண்பர்கள் வந்திருக்காங்க. இங்கேருந்து தான் வந்து நம்ம மலை ஏறணும். இதுக்கு மேலே வந்து போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அடிவாரம். இதுதான். இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே போகலாம். என்னோடய நண்பர்கள் 2 பேர் வந்திருக்காங்க சிவனை தரிசிக்கிறதுக்காக. நம்ம அந்த மலை மேலே ஏறி போகிறப்ப வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. கும்பிட்டு நம்ம வந்துட்டோம் பாருங்கள். மலை மேலே ஏற போகிறோம். உள்ள ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 10-20 படி தாண்டினோன்னி அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னாவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து தெரியும். பெரிய மலையாக இருக்கும். அது இதில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே கம்பி போட்டிருக்காங்க. அதனால் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. படியாக இருக்குது. பாறை தான் இருக்குது. அந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா படியாக இருக்குது. ஒரு 2 ஆள் போகிற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி போட்டிருக்காங்க. அந்த கம்பியை நம்ம பிடிச்சிக்கிட்டே போய்க்கலாம். மேலே இறங்கி பக்கத்தில் மலைகள்லாம் பாருங்கள். பாருங்கள், மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை மேலே தான் போக போகிறோம். சைடில் கம்பியெல்லாம் இருக்குது. பாறையாக தான் ஃபுல்லாக இருக்குது. 2-3 பேர் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கூட்டமெல்லாம் இல்லை. ஏன்னா மலை ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனாலையும் ஒரு 3500 அடின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக செங்குத்தாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். பாருங்கள், இப்போ பாறையில் படியெல்லாம் செதுக்கி வச்சுருக்குறாங்க. அதேமாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி இருக்குது பிடிச்சிட்டு போகிற மாதிரி. ஒரு சில இடங்களில் இல்லை. படி தான் கடைசி வரைக்கும் அப்படியே படி தான் போகுது. அதான் இடம். படி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் கொஞ்சம் ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்குது. அந்த படி பாருங்கள், ஒயிட்டு பெயிண்ட் பண்ணி அதை கரெக்டாக அடையாளம் காமிச்சிருக்காங்க. நம்ம போகிற வழியில் சுத்தமாக நீட்டாக இருக்குது ஏறுறதுக்கு. ஆனால் ஒரு ஆள் 2 ஆள் போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. வெறும் பாறையாக தான் இருக்குது. பாறை மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏறி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நாங்கள் சைடில் வந்து பார்த்தா ஒன்றும் பெருசாக பிடியெல்லாம் கிடையாது. ரொம்ப கவனமாக தான் நம்ம போகணும்.
ஒரு கால்வாசி தூரம் வந்திருப்போம் இவ்வளோ நேரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறையே ஒரு லிங்கமாட்டவே இருக்கும். அந்த மலை நம்ம ஏறுறது தான் ரொம்ப கடினமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே நல்ல செங்குத்தாக தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறி வரணும். ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா சைட்லேலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது, பிடியெல்லாம் கவனமாக வரணும். நல்லா செங்குத்தாக வந்துட்டுருக்கு. ஆனால் படிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அந்த படி பெயிண்ட்டெல்லாம் அடித்து கரெக்டாக கம்பியெல்லாம் சைடில் கட்டி நம்ம பிடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த அந்த பாதையிலேயே நாங்கள் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்கிற மலையெல்லாம் தெரியுது பாருங்கள். இது தனியாக இருக்கிற ஒரு மலை. நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக ஏறிட்டுருக்கு. அந்த படிக்கு மட்டும் தனியாக இருக்குது. அதனால் நாங்கள் அந்த படியிலேயே போயிட்டுருக்கணும். ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறணும். கீழே பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. படிகளை மட்டும் அந்த கல்லுலேயே பாறையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த படி வந்து தெளிவாக வச்சுருக்காங்க. சுத்தமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறணும். ரொம்ப கூட்டம் இல்லை. ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நல்ல மலையேற்றம் இருக்கிறவங்க தான் வந்து போக முடியும். பாருங்கள் இதுதான் கோயில். நம்ம மேலே உச்சிக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே ஒரு 30 அடி வந்தால் கீழே கோயில் இருக்குது. கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்குள்ளேயே வந்து அந்த சிவன் கோயில் பாருங்கள், சின்னதாக அவங்க கோயில் மாதிரி அமைச்சிட்டாங்க. அது சுயம்புவாக வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் கோயில் உள்ளே வந்து குமிஞ்சு உள்ளே போகணும். உள்ளே போனால் அது பாறை கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டு இருக்கோம். பாருங்கள் செங்குத்தாக இறங்கி வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கி வரணும். சில பேர்லாம் உட்காந்தா வருவாங்க. ஆனால் நம்ம சைடில் வந்து நாங்கள் இறங்கி வந்துட்டுருக்கோம். அந்த பெரிய பாறையெல்லாம் கடந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம், மரமெல்லாம் இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ இறங்கி வந்துட்டுருக்கோம். அந்த பாறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா படி மாதிரி இருக்குது. அது கம்பி இருக்குது. அதை பிடிச்சி தான் இறங்கி வரணும். ரொம்ப செங்குத்தாக இருக்கும். காற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேகமாக வீசிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போயிட்டுருக்கிறப்ப அந்த பாறையில் ஏறி வரப்போ மட்டும் காற்று வந்து பார்த்திங்கன்னா பலமாக வீசும். இந்த காற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான காற்று கிடச்ச ஃபீலிங் வந்து அங்கே இருக்கும் நமக்கு. பாருங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் இறங்கி வரணும். படி சைடில் வந்து கம்பி இருக்கும், பிடிச்சி இறங்கி வரணும். செங்குத்தாகவே தான் வந்துகிட்ருக்கோம். ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. ரொம்ப சிரமப்பட்டு பாருங்கள் அந்த உச்சியில் இருக்கிற அந்த மலையோட உச்சிக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம். பார்த்துருப்பீங்க எப்படி அந்த பயணம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மலையை எப்படி அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டு வரோம் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த தரிசனம் அங்கே நல்லபடியாக கிடச்சிது. இந்த எப்போவுமே நீ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நாங்கள் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இனிமேல் வந்து வீடியோவில் பதிவு பண்ணுவேன். இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே போனாலும் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வர்ற மாதிரி அந்த பயணத்தை வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.